தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 1000 கோடி ரூபாய் செலவழித்து மகனுக்கு திருமணம் நடத்தி வைத்த திமுக அமைச்சர். 1000 கோடி ரூபாய் வரை செலவழித்து மகனுக்கு திருமணம் நடத்தி வைத்த திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 1995ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கு 150 கோடி ரூபாய் வரை செலவு செய்து இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமணத்தை நடத்தினார். அந்த திருமணம் தான் அவருக்கு தோல்விக்கு வழிவகுத்தது. 96இல் நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் செல்வி ஜெயலலிதாவே தான் போட்டியிட்ட பர்கூர் தொகுதியில் தோற்று போனார். செல்வி ஜெயலலிதா நடத்திய அந்த ஆடம்பர திருமணத்துக்கு நிகராக மதுரையில் அமைச்சர் மூர்த்தி தன்னுடைய மகனுக்கு 1000 கோடி ரூபாய் செலவழித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமணத்தை நடத்தினார். மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். மதுரை மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர் என்று சொல்லலாம். அமைச்சர் மூர்த்தி கடந்த 5 ஆண்டு காலம் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக உள்ளார். பினாமி பெயரில் சொத்துக்களை சேர்த்துள்ளார். 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கு சொத்து சேர்த்ததாக கூறப்படுகிறது. தற்பொழுது மதுரை கிழக்கு தொகுதியில் 10 ஆண்டு காலம் சட்டசபை உறுப்பினராக உள்ளார். கிழக்கு தொகுதியில் அவர் எந்த நன்மையும் செய்யவில்லை. எங்கு பார்த்தாலும் குப்பை குளமாக உள்ளது. தரமற்ற சாலைகள், மின்சார தடை, மேலும் தொகுதியில் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. சாக்கடை ஆறு போன்று ஓடுகிறது. கொசு தொல்லை, பள்ளிக்கூடங்கள் பராமரிக்கப்படவில்லை. நியாய விலை கடைகளில் தரமற்ற பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன. கிழக்கு தொகுதியில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா புழக்கம், தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடை திறந்து விடப்பட்டுள்ளது. இதுதான் அமைச்சர் மூர்த்தியின் சாதனை. வருகிற சட்டசபை தேர்தலில் அமைச்சர் மூர்த்தி போட்டியிடுகிறார். அவருக்கு கடுமையான போட்டியை தருகிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் செல்வம். வழக்கறிஞர் செல்வம் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுடன் எளிய முறையில் சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். மதுரை கிழக்கு தொகுதியில் ஏறுமுகத்தில் உள்ளார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் செல்வம்.